சொல்லு. இன்னைக்கு மெனோட என்ன தெரியுமா, வந்து கணுனால ஒரு பாயசத்துக்கு பதிலாக பாதாங்கீரை. ஃபஸ்ட்டு அது பாதாங்கீரைக்கு என்ன பண்ணோம், பாதாமை வந்து வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதான் அந்த விழுது. எவ்வளோ போட்டேன், ஒரு பிடிச்சு போட்டேன். எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக கிடையாது, ஒரு பிடிச்சு போட்டிருக்கேன். அதை உரித்து அந்த தோலை உரிச்சிட்டு வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் பாலை விட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் வச்சுருக்கேன். எவ்வளோ பால்? பால் வந்து 1/2 லிட்டர். 1/2 லிட்டர். ஒரு 20 பாதாமுக்கு 1/2 லிட்டர் பால் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். பாதாம் பண்ண போகிறேன், பாயசம் பண்ணலை. அதுக்கப்புறம் இது அவியலுக்கு இன்னைக்கு அவியல் பண்ண போகிறேன். அவியலுக்கு இந்த கரிகாயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன கறியா? இதில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, அவரைக்காய், சௌ, வாழைக்காய், இது எல்லாத்தையும் வெள்ளரிக்காய், இதை பாரு, இது வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர், கேரட், பிரிஞ்சல், பம்கின், ஸ்வீட் பொட்டேட்டோ, தென் அவரைக்காய்க்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரைக்காய் அவனுக்கு தமிழ் தெரியுமாடி. இந்த எல்லா காய்கறியும் நறுக்கி இந்த தண்ணியில் போட்டு, ஏன்னா வெறும்னை வச்சா கருத்து போயிடும் கத்திரிக்காயெல்லாம், அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு அரைமிற மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் கரிகாயெல்லாம், இந்த அவியலுக்குள்ள கரிகாய். அதுக்கப்புறம் அந்த அவியலுக்கு வந்து இதை வந்து குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, புளியெல்லாம் கிடையாது, தண்ணி விட்டு வேக வைக்கணும். அது வெந்துருக்கச்சே அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பார்த்தியா, இந்த தேங்காவை, பச்சை மிளகா, இதை வந்து என்ன பண்ணும், இதில் வேக வைக்கணும். இதெல்லாம் வெந்துட்டே இருக்கும்போது அந்த வேகிற டைமில் இது வந்து பச்சை மிளகா காட்டு 2 பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய காய்கறி வச்சுருக்கேன், அதனால் 3 போட்டிருக்கேன். 3 போட்டு 3 பச்சை மிளகா, ஒரு மூடி தேங்காய். உங்கள் ஊரில் இந்த டெசிகேட்டட் தானே இருக்கும், அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோ. 4-5 ஸ்பூன் கூட போடலாம். தேங்காய் நிறையா இருந்தால் போடணும். அதுபோல் 2 உங்கள் நான் இங்கே துருவினது ஒரு மூடி போட்டிருக்கேன். உங்கள் இதில் வந்து உங்காத்து டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் போடலாம். அது மிளகா எவ்வளோ போடணும்? அவா ஊருக்கு 2 மிளகா போட்டால் போதும். 2-3 மிளகா போட்டுக்கடா. மூணெல்லாம் வேண்டாம், உங்கள் ஆட்டில் காரமே பிடிக்காது, அதனால ஒரு மிளகா பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதும். இதை போட்டுக்க. அப்புறம் இதை ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ஐயா. அப்புறம் இதெல்லாம் வேக வச்சுக்க. இதை இப்போ போட போகிறேன். இதோட வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக 2 அரிசி, 2 ஒரு 1/2 ஸ்பூன். இங்கே வேறு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், வெறும் பச்சை அரிசி. இதை வந்து 1 ஸ்பூனா 1/2 ஸ்பூன் போட்டா, 1/2 ஸ்பூன். அது எதுக்குன்னா திக்காக இருக்கிறதுக்காக. அது இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஓகே, போட்டாச்சு. இதை போட்டாச்சு பாரு. இப்போ நான் காயை வேக வைக்கிறேன். வேக வைக்கும்போது முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும், அதையும் சொல்லிடுறேன். அடுப்பை பற்ற வைக்காமல் வச்சா வேகாது. அடுப்பை பற்ற வைக்க வேண்டும், தண்ணியை வைக்க வேண்டும். தண்ணியை வச்சுட்டு இந்த இது இருக்கு பார், காய்கறிகள்லாம் இந்த பார், இங்கே பார், ஜம்முன்னு இருக்கு பார். காய்கறியை பற்ற வைக்கிற. எவ்வளோ தண்ணி விடணும்? இந்த காய்கறி முங்குற அளவுக்குயா? ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அப்படியே ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அரைச்சதை போடும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துடும். போன தடவையே தண்ணியாக போச்சுன்னு. இவர் இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சோண்டு காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி. நீ வெறும் பாத்திரம் அதோட ஃப்ரை பேனில் கூட போடலாம். நான் இதுதான் இன்னொரு தடவை பாத்திரம் ஆக்க வேண்டாமேன்னு இந்த ப்ரெஷர் குக்கர்லேயே போடுறேன். ப்ரெஷர் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன், அதனால் அதுலேயே போடுறேன். அவ்வளோதானே? அவ்வளோதான் இருக்குல்ல, சேப்பாங்க இல்லைம்மா, அது இல்லை, தண்ணி. அவ்வளோதான். இந்த கரிகாய் முங்குற அளவுக்கு தனியாக முங்குற அளவுக்கு கூட இல்லைடா, அதான் வெறும் இது இருக்கு, அவ்வளோதான். அதை தீ பிடிக்காமல் இருக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் தண்ணியோட லெவலே இருக்கு.
நான் வந்து சும்மா ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறேன், வேற பாத்திரத்துலயும் போடலாம், போட்டு மூடி வைக்கணும். அவ்வளவுதானே. இதோட நிறுத்திட்டா இருங்க, அப்புறம் அடுத்ததெல்லாம் ஒரு சேஃப் கொஞ்சம் இருக்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னும் என்ன பண்ண போறேன்னா, அது அப்புறம் போதும். இதை முடியா இதை அரைச்சுதானே நான் அது வேகிறதுக்குள்ள அதை அடுத்தது அவ்வளோதான். அதை அனுப்பிச்சுடுறேன், அவ்வளோதான். இப்போ இதை அரைக்க போறாப்பா. இதை அரைச்சிட்டு இதை வேக வைக்கிறேன். இது வேகணும். இதை வச்சுட்டு இருக்கும்போது அரைக்க போறேன். அடுத்தது கலந்த சாதம் ஐட்டம்ஸ். அடுத்த சாதம் இல்லைம்மா, இது எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? இது வெந்துதானே அது வரைக்கும் அடுத்ததை சொல்லலாம்ல. 10 நிமிஷத்துக்கு மேலே போட முடியாது. எதை யூடியூப். அவ்வளோதான்டா. இது அடுத்தது இதை அரைக்கணும். சரி, அடுத்தது அப்புறம் என்ன அரைக்கணும். அவ்வளோதானே. வெந்துதானே ஆனோம், உடனே எப்படி பண்ண முடியும்? சரி. அப்புறம் இந்த பாதாங்கீர் சொல்லிட்டேன். பாதாங்கீர் தான் பாரு. பாதாங்கீர் கேள்ற. பாதாங்கீர் பாரியா, இங்கே பாரு பாதாங்கீர். திரும்ப சொல்லு. பாதாங்கீர் பாதானை ஊற வச்சு ஒரு 15-20 பாதாம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு வெந்நீரில் ஊற வச்சுட்டு தோலை எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி, அரைக்கும் போது கொஞ்சம் வெறும்னு அரைக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் பாலை விட்டு அரைச்சி அந்த அரைச்ச விழுத மிச்ச பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். அந்த பாலில் இதை கலந்துருக்கேன். ஒரு 15 பாதாம் அவ்வளோதான். இது அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை போடணும். சின்ன டம்ளரால் 1 டம்ளர். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி தேவையில்லைன்னா கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். இந்த கலந்த மிக்ஸர் அதை அடுப்பில் வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் அது கொஞ்சம் லேசாக கொதி வந்தோடனே சர்க்கரையை போடணும். அவ்வளோதான் ஐயா. அவ்வளோதான். இதுக்கு ஏலக்காயெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா பாதாம் வாசனை இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நிறுத்திட்டா அவ்வளோதான்.